இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது 2000 பாயிண்ட், அதாவது சென்செக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஃபால் சொல்லக்கூடாது, இதை கிராஷ்னு சொல்லுவாங்க. கிராஷ்க்கும் ஃபாலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிராஷ் ஆயிருக்கு. இன்னுமே மேலுமே கிராஷ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை இது ஒரு 2020 மாதிரி இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்லை கொரோனா மாதிரியான ஒரு கிராஷ் ஆகிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் என்ன நடக்குதுங்கிறது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த வார் தான் முக்கியமான ஃபேக்டர் இந்த மொத்த கிராஷுக்குமான. எஸ், எக்ஸாக்ட்லி வார் தான் முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அமெரிக்கா சைனா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. சைனா கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் உதவி கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் மேல எஸ்கலேட் ஆகிறதுக்கான சம்பவங்கள் தான் இங்க நடக்க தவிர, இதை டீஎஸ்கலேட் பண்றதுக்கான முயற்சிகளை உலக தலைவர்கள் இன்னும் யாருமே உள்ள வரல. எந்த நாடுமே உள்ள வரல, ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான், இந்த வார் வேண்டான்னு ஒதுங்கி நிக்கிறாங்க தவிர இந்த வாரம் நிறுத்துங்கன்னு யாருமே என்ன சொல்லல. சோ இந்த வார் தான் நமக்கு முக்கியமான காரணம்னு தெரிஞ்சாலும் கூட, இதுல இப்ப பாருங்க, $103 இருந்தது பர் பேரல், இன்னைக்கு $110 ஆயிடுச்சு. ஸோ 110ங்கிறது என்ன, நம்ம பேசணும் 120 வரைக்கும் போவோம் அப்படின்னு. இப்ப என்ன சிக்னல் கிடைச்சிருக்குன்னா, $130 வரைக்கும் பர் பேரல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்களாம் நினைக்கலாம், க்ரூட் ஆயில் வாங்கி பெட்ரோல் கம்பெனிங்க ரிஃபைன் பண்ணி அவங்க வந்து பெட்ரோல் விற்கிறாங்க, இது மட்டும் தான் ப்ராசஸ். கிடையாது. பல மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இன்னைக்கும் க்ரூட் ஆயில் வந்து பயன்பாட்டில் தான் இருக்கு. அது பெட்ரோலாவா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பட் அந்த பயன்பாடு இருக்குதுன்னும் போது நிச்சயமா அவங்களுக்குலாம் இந்த ரேட்டு கிடைக்குமாங்கிறது டவுட் தான் இல்லையா? பொதுமக்களுக்கு கிடைக்கிற ரேட்ல கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் இம்போர்ட் மாதிரியான விஷயங்களை செய்து தான் கொண்டு வராங்க இல்லையா? அப்போ $110 $120 $130 போறதுக்கு சிக்னல் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு காரணம் இவங்க டீஎஸ்கலேஷனை நோக்கி நகராம எஸ்கலேஷனை நோக்கி நகர்றது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன வந்திருக்குன்னா, 23,300 கிட்ட வந்தாச்சு. நேற்றுக்கு தான் பார்த்தோம், 3 நாளா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு அது ஏறிச்சு இல்லையா? 800 பாயிண்ட் ஏறிச்சுன்னு சந்தோஷப்படும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 500-600 பாயிண்ட் மைனஸ் போய் திருப்பி 580ல ஸ்டாண்டர்ட் இல்லையா? இப்போ சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா 74,900 கிட்ட ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் இன்னைக்கு சூழ்நிலை. அப்ப நேற்று நடந்த 800 பாயிண்ட் ஒரு சிலர் நம்ம கிட்ட பேசும்போது கேட்டாங்க, இது நமக்கு ட்ராப் ஆன்னு கேட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஸோ தட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கா, நம்ம ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிக் ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HDFCயோடைய சேர்மன் ரெசிக்னேஷன். ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ வரைக்கும் குறைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னா, 8% வரைக்கும் இம்பாக்ட் ஆயிருக்கு. டைரக்ட் ஃபால். இந்த மேஜர் கிராஷ்க்கு முக்கியமான செக்டார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்கிங் செம்ம அடி, அடி மேலே அடி விழுந்தது யாருன்னு பார்த்தா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரியான செக்டாருக்கு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிட் கேப் கம்பெனி இருக்குல்ல, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மோசமான அடி விழுந்திருக்கு. இவங்களாம் தான் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட கிராஷ்க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பர்டிகுலரா UAE சம்பந்தப்பட்ட எக்ஸ்போஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கும் சரியான அடி இந்த கிராஷ்ல விழுந்திருக்கு. அடுத்தது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தானத்து விழுந்த சில நிறுவனங்கள் இப்போ பாசிட்டிவா தெரியுது. அதாவது FMCG, IT, அதுக்கப்புறம் ஃபார்மா, இதெல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ரொம்ப மோசமான கிராஷ்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த ஏரியாவை நீங்க நோட் பண்ணிங்க. உங்ககிட்ட இந்த போர்ட்ஃபோலியோல என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி வைஸ் நெகட்டிவா இருக்கக்கூடிய கம்பெனி செக்டார் சொன்னல, கம்பெனி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் செம்ம அடி. எதனால அடி விழுந்தது? சேர்மனும் பிளஸ் மார்க்கெட் ஃபால். அடுத்தது L&T வார், அவங்க ஸ்பெசிஃபிக்கலி எக்ஸ்போஸ்ட் இன் மிடில் ஈஸ்ட். மூணாவது யாரு? மாருதி. மறந்துடாதீங்க, மாருதிக்கு ஒரு பெரிய நோட்டீஸ் வந்திருக்கும். உங்க எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. இன்கம் டேக்ஸ்ல சில இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் வந்திருக்கிறது உண்மை. அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பெரிய ஃபால்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நிறுவனங்கள் தான் அடி. ஓகேங்களா? அடுத்து கார்பரேட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ IPO வரப்போறாங்க. நேற்றே சொன்னேன், கிட்டத்தட்ட அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நாம ஏற்கனவே பேசியிருப்போம் JSW பத்தி. JSW என்ன பண்ண போறாங்கன்னா, 9,500 கோடி ரூபாய் மீண்டும் ஃப்ரெஷ் IPOs போறாங்க. அதன் மூலமா அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க டெட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவங்க கேஷ் ஃப்ளோ தான் ஏற்கனவே ப்ராப்ளமா இருந்தது. ஒருவேளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோல JSW இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னுமே இது வந்து பெட்டரா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் சைன் தெரியுது. இதே வேலையை இப்போ டாடா ஸ்டீலும் பண்ண போறாங்க. அவங்க மட்டும் இல்லை, டாடா ஸ்டீலுக்கும் ஆக்சுவலாக கடன் இருக்கு. கடன் இல்லாமலாம் இல்லை, ப்ரெஷரும் இருக்கு. பட் JSW லெவலுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கும் கேஷ் ஃப்ளோ தேவையா அப்படின்னு கேட்டு டாடா ஸ்டீலுக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. தே ஹேவ் டு அண்டர்கோ இந்த மாதிரி இஷ்யூஸ். இப்போ கோ கிரீன் வேற கொண்டு வந்து உள்ள தள்ளி விட்டீங்க. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணாலும் கூட கிரீன் எனர்ஜி கான்செப்ட், கோ கிரீன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிச்சயமா அது எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ்ல அவங்க மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஓவரால் லாங் டர்ம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு அது லாபம் தான். ஆக்சுவலாக சொல்ல லாபம் தான். இப்போ கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நீங்க என்னென்ன இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், வேதாந்தா என்ன பண்ண போறாங்கன்னா, இன்ட்ரீம் போனஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான மீட்டிங் வந்து வர மார்ச் 23 வச்சிருக்காங்க. அது ஒன்று இருக்கு. மார்க்கெட்டாவது ஒரு 800 பாயிண்ட் ஏறுச்சு.
அப்புறம் திருப்பி ஒரு அதான் நிஃப்டி சொல்றேன் 800 பாயிண்ட் ஏறி இப்போ ஒரு 500 550 பாயிண்ட் இறங்கி இருக்கு. கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த கோல்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. மார்க்கெட் ஏறினாலும் கீழே போகுது. மார்க்கெட் இறங்கினாலும் அவரும் கூட சேர்ந்து கீழே போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 14,100 ரூபாய்க்கு மார்க்கெட்டு 22 கேரட் 916 வந்து நிக்குது. இதான் இன்னைக்கு பொசிஷன். இதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. ஒரு சிலர் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது வந்து சந்தோஷமான நியூஸா இருக்கும். பட் வாங்கி வச்சவங்களுக்கு இது நெகட்டிவான நியூஸே கிடையாது. ஏன்னா நீங்க ஆர்னமெண்டா வாங்கி வச்சிருக்கீங்க, பிசிக்கலா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அப்சல்யூட்லி இது உங்களை எந்த வகையிலுமே இந்த விலை குறைவு வந்து பாதிக்கவே போறதில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எனிவே கோல்டு பீஸா வச்சிருக்கோம், மேபி கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் இட் இஸ் ஆல் வில் கவர். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இவ்வளோ பெரிய அது அமிர்த மொழிக்கும் முக்கியமான காரணமா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்லாம் இது காரணமே கிடையாது. அவங்களாம் யாரும் எந்த கம்பெனியும் ஒதுக்கவும் இல்லை. மோரோவர் இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு கிராஷை பிடிச்சி நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்மெண்ட்ல இருக்க மக்களும் டிஏஎஸ் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு எஃப்ஐஎஸ் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டே இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வார் முடிகிற வரைக்கும் என்ட்ரியும் வராது, எக்ஸிட் கொடுத்துட்டே இருந்தான்னா என்ன ஆகும், நமக்கு செல்லிங் வந்து அதிகமாகும், செல்லிங் டாமினேஷன் இருக்கு. அப்போ அவன் விற்க நம்ம என்ன பண்ணணும்னா அக்யூமுலேட் தான் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு சார்ட் வைக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் 1 வீக்கான சார்ட். இந்த சார்ட்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா போன 16ஆம் தேதி மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 23,000க்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு. நிஃப்டியை பற்றி பேசுகிறேன். 23,000க்கு கீழே போச்சு. இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. இது ஒரு பெரிய கிராஷ் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் அந்த ஸ்டேஜுக்கு வந்ததா, போன வெள்ளிக்கிழமை ஸ்டேஜுக்கு இன்னும் வந்ததான்னு கேட்டால் இன்னும் வரல. வருமாங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு 1 இயர்க்கான சார்ட் வைக்கிறேன். இந்த 1 இயர் சார்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட போன வருஷம் என்ன பிரைஸ் இருந்ததோ அந்த பிரைஸ்க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட உங்க எல்லாரும் டைம் மிஷின்ல உட்கார வச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போய் 2026ல இருந்து 2025 மார்ச் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி நீங்க வந்து அக்யூமுலேஷன் பண்ணாம விட்டேன், நான் நிறைய ஸ்டாக் வாங்காம விட்டுட்டேன், இந்த பிரைஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ராங்லி ஃபண்டமெண்டல் நீங்க நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்க வந்து அந்த பிரைஸ்ல வாங்க மிஸ் பண்ணீங்களோ, இன்னைக்கு காசு இருக்கு சார் ஆனா நான் வாங்காம விட்டுட்டேன்றவங்கள தாராளமா இங்க என்ன பண்ணலாம்? எஸ், கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேனே தவிர ஒரு சிக்னலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் 2020ல கொரோனானால என்ன ஆச்சு, பெரிய கிராஷ் வந்தது. அந்த சமயத்துல பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா 200 இஎம்ஐக்கு கீழே போயிடுச்சு மார்க்கெட். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட சிக்னலை நல்லா பாருங்க. அந்த 200 இஎம்ஐக்கு கிட்ட போறதுக்கான முயற்சிகளை அந்த மார்க்கெட் செஞ்சுட்டு இருக்கு. பிகாஸ் எஃப்ஐஐ கண்டினியூஸ் செல்லிங். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, கொரோனா டைம்லாம் கீழே வந்தது சார், அதான் தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவு போட்டிருப்பேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பிளான். என்னதான் உங்களுக்கு 200 இஎம்ஐக்கு கீழே வந்தாலும் வராது, அதாவது நெக் டு நெக் வரலாம், ரொம்ப மோசமா போகாது. பட் வந்தாலும் கூட உங்களுக்கு நல்லா கவனிங்க, 2020ல இருந்த அளவுக்கு இருந்து இன்னைக்கு மார்க்கெட் எங்க இருக்கு? மேல் நோக்கி நகர்ந்திருக்கா இல்லையா? அப்ப நம்ம பாருங்க, இதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து சரியான டைம்ல பயன்படுத்திங்க. வெளிநாட்டுக்காரங்க எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க புலம்பத்தை விட்டு நாம என்ன பண்ண இந்த கண்ட்ரிக்குங்கிறத பாருங்க, நாம என்ன பண்ண இந்த குடும்பத்துக்குங்கிறத பாருங்க, இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? எஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டை எது வரைக்கும் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி கழுத்து வரைக்கும் பண்ணணும்னு சொல்லுவேன் இல்லையா? அதை ரெகுலரா பண்ணுங்க. எப்பவுமே பல்கா பண்ணாதீங்க, ரெகுலரா பண்ணுங்க. மாசம் மாசம் பண்ணுங்க, வாரம் கூட பிரிச்சு பண்ணுங்க. இட்ஸ் ஆல் குட் சைன், இல்லையா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், உங்களோட கமெண்ட்ஸை நீங்க வந்து டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மார்க்கெட் பத்தின ஏதாவது வியூஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நான் பின் பண்ணி விடுறேன். உங்களோட கமெண்ட் உண்மையிலேயே பெட்டரா இருந்ததுன்னா நான் பின் பண்ணி விடுறேன், மற்றவங்களும் படிக்கட்டும், இல்லையா? ஏன்னா நான் சொல்லாத பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால கமெண்ட் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து நிறைய தகவல்களை சொல்லுவோம். இப்போ நீங்க ஏற்கனவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவங்களுக்குலாம் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். லாஸ்ட் மீட்டிங்ல கூட இந்த 800ங்கிறது ட்ராப்பான்னு ஒருத்தர் கேட்டார். எஸ், இது ட்ராப் தான், கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்குது, இல்லையா? ரைட். ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஒரு வீடியோ வரும், ஃபுல்லாக பாருங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்ல பெட்டரா வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.